காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்க வரும்போது சொல்ற காமனான ஒரு விஷயம், சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கஷ்டம்னு அவங்க சொல்றது பொருளாதார ரீதியான கஷ்டம். அதிகபட்சமா அதுதான் நம்ம வந்து ஃபேஸ் பண்றோம். பெட்ரோல் கஷ்டமா இருக்கு, பஸ் கஷ்டமா இருக்கு, சாப்பாடு கஷ்டமா இருக்கு, வீட்டுல ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொருளாதார ரீதியான கஷ்டத்தை தான் சொல்றாங்க. போலீஸ் எக்ஸாம் மட்டும் கிடையாது, காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்க வர்ற எல்லாருக்கும் இருக்கிற காமனான பிரச்சனை தான் அது. ஏன்னா போட்டித் தேர்வுக்கு படிக்க வர்ற எல்லாருமே நம்மள மாதிரி மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க தான். எல்லா வசதியும் இருக்குனாலே அவங்க அடுத்த கட்டத்துக்கு யோசிக்கவே மாட்டாங்க. அவங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்காங்க. அவங்க அடுத்த கட்டத்துக்கு யோசிக்கணுன்ற அவசியமும் இல்லை. நம்மள மாதிரி கஷ்டப்படுறவங்க தான் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு வரணும். மற்றவங்களை விட நம்ம தனித்துவமா இருக்கணும், மற்றவங்களை விட நம்ம வந்துட்டு வளர்ந்து மேலே வரணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் நம்மளுக்குள்ள நிறைய கஷ்டம் வரும். அதுவும் வேலைக்கு போகாம உட்காந்து படிக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்காக ஏதாவது ஒரு சின்ன வேலைக்கு போயிட்டு அந்த வேலைக்கு போறதுனால உங்க கஷ்டம் மாறிடுமானா கண்டிப்பா மாறாது. அது தற்காலிகமான மாற்றமா தான் இருக்கும். கொஞ்ச நாளைக்கு உங்க வீட்டுல வந்து கஷ்டம் இல்லாத மாதிரி தெரியும், ஆனாலும் லைஃப் டைம் அந்த கஷ்டம் இருந்துன்னு தான் இருக்கும். இன்னும் ஒரு 6 மாசத்துல எக்ஸாம் வரப்போகுது. எக்ஸாம் கிளியர் பண்ணீங்கன்னா உங்களோட ஒட்டுமொத்த கஷ்டமும் மாறும். நீங்க உங்க ஊர்ல, உங்க சமுதாயத்துல, உங்க வீட்டுல தனித்துவமா இருப்பீங்க. கஷ்டத்தெல்லாம் ஒரு பெருசா பொருட்படுத்தாம உட்காந்து படிங்க. கண்டிப்பா அதுக்கான பலன் கிடைக்கும். நன்றிப்பா.